Dear student, 12th standard chapter 1 example 1.26 ஓகே ஒரு T20 நமக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்துறாங்க. அந்த கிரிக்கெட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் டீம் என்ன வரும், ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு ரன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் டீம் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் தான் பிளே கிரவுண்டு ஓகேவா, இதுதான் நமக்கு கிரிக்கெட் நேரம் ஏன்னா இங்கே நடக்குது. இப்போ இங்கேருந்து என்ன நமக்கு 6 ரன் எடுக்கணும். 6னா லாஸ்ட் ஒரு பால் தான், சிங்கிள் பால். இங்கே தான் நமக்கு பாலு இங்கே ஒருத்தர் போடுறாரு, பாலு 6 ரன் எடுக்கணும். ஒரு பாலுக்கு 6 ரன் கம்பல்சரி எடுக்கணும். எடுத்தா தான் அவங்க வின் பண்ண போவாங்க ஓகே அந்த டீம். ஓகே சரி, ஓகே டீம் எடுக்கும்போது நமக்கு இப்போ அவர் அடிக்கிறாரு ஓகே, பால் ஒருத்தர் த்ரோ பண்ணுறாரு, அந்த சிங்கிள் பால் த்ரோ பண்ணுறாரு. த்ரோ பண்ணும்போது நம்ம அவர் வந்து நமக்கு ஒரு ஸ்பீடாக ஒரு என்ன அந்த பாலை வந்து என்ன அடிக்கிறாரு. அடிக்கும்போது நமக்கு லாஸ்ட்டாக நமக்கு அந்த அந்த பாத்தோட ஈக்குவேஷன் எந்த லெவல் போகுதுன்னா y = ax² + bx + c என்ற பாத் வழியா நமக்கு அந்த பால் த்ரோ ஆகுது. அடிக்கும் போது இந்த ஃபார்மேட்ல த்ரோ. அப்புறம் y = நமக்கு ax² + bx + c, இதான் அந்த பாத், அவர் அடிக்கிறோட பாத்து. ஓகே, எந்த பாயிண்ட் வழியா போகுது அந்த பாத் நமக்கு 10,8 20,16 40,2 ஓகே. இந்த 3 பாயிண்ட் வழியா போகுது ஓகே. போயிட்டு நமக்கு கரெக்டாக ஒரு பாயிண்ட்ல நமக்கு அந்த பாயிண்ட் ஒன்று மீட் பண்ணி போகும்போது நமக்கு அவர் 6 ரன் வந்து லாஸ்ட் எண்டிங் பாயிண்ட் 17,0 நமக்கு மீட் பண்ணா அந்த பாயிண்டோட வேல்யூ நான் கேட்குறேன் கொஸ்டின் ஓகே. அந்த 6 ரன் எடுத்து வின் பண்ணிருப்பாரா, அது கொஸ்டின் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் 70,0 அந்த பாயிண்ட்ல இன்னும் எவ்வளோ வேல்யூஸ் வந்திருக்குன்னு நமக்கு செக் பண்ண போகிறோம். இதுதான் கொஸ்டின் இருக்குது. திரும்பி சொல்கிறோம், ஒரு பேட்ஸ்மேனு ஒரு பேட்ஸ்மேன் வரும், T20 மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச் நமக்கு ஒரு ரன் எடுத்துட்டாங்க. செகண்ட் டீம் வந்து 6 ரன் எடுக்கணும். அவங்க ஃபர்ஸ்ட் டீம் வின் பண்ணுறதுக்கு. ஆனால் லாஸ்ட் ஒரு சிங்கிள் பால் தான் இருக்குது. அந்த சிங்கிள் பால் அடித்தா நமக்கு 6 ரன் எடுக்கணும். அந்த பால் அந்த பால் போட்டோடனே என்ன வரும், ஒரு த்ரோ பண்ண பால் அடிக்கிறாரு. அது ஒரு என்ன ஒரு பாத்து வழியே நமக்கு என்ன வரும், அந்த பாத்தோட ஈக்குவேஷன் y = ax² + bx c என்ற ஃபார்மேட்ல இருக்குது. அந்த பாத்துக்கு அந்த பாயிண்ட் எந்த வழியா அந்த பால் போகுது, த்ரோ ஆகுது 10,8 20,16 40,2 ஏன்னா அந்த பாத்தோட ஒரு லைன் வைக்க அந்த பாயிண்ட் வழியா அந்த ஈக்குவேஷன் போகுது. லாஸ்ட்னா நமக்கு அந்த 6 ரன் அவர் எடுத்துருப்பாரா, வின் பண்ணிருப்பாரா, எஸ்ஸா நோன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறாங்க அந்த 70,0 என்ற பாயிண்ட்டுக்கு என்ன அந்த பாயிண்டோட வேல்யூஸ் நான் கேட்குறேன் நமக்கு. ஓகே, இதான் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு. சரிங்க, ஃபர்ஸ்ட் அந்த பாத்தோட ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. அந்த பாத்தோட ஈக்குவேஷன் என்ன, பாத்தோட ஈக்குவேஷன் y = ax² + bx + c. இப்போ ஒவ்வொரு பாயிண்ட் அந்த பாத்துல ஓடி சப்ஜெக்ட் பண்ண போறீங்க. ஓகே, அந்த பாத்து வழியா நமக்கு பாயிண்ட் மூவ் ஆகுது. 10,8 பாயிண்ட்டும் 20,16 40,2 பாயிண்ட்டும் மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்து என்ன அந்த பாத்துல கொஞ்சம் அப்ளை பண்றீங்க. அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் x பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் y பாயிண்ட். yக்கு 8, xக்குலாம் என்ன வரும் 10 10 சப்ஜெக்ட் பண்ணா என்ன வரும் 100a + 10b + c = 8 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் பாயிண்ட் எடுத்து அதே பாத்துல அப்ளை பண்றீங்க. அப்படின்னா நமக்கு 16 வரும், a 20² வரும். இது x பாயிண்ட், இது y பாயிண்ட். ஓகே, அதே சேம் சப்ஜெக்ட் பண்ணா நமக்கு 400a + 20b + c 16 = 2. நெக்ஸ்ட் அதே சேம் தேர்ட் பாயிண்ட் எடுத்து சப்ஜெக்ட் பண்றீங்க, அந்த பாத்துல சப்ஜெக்ட் பண்றீங்க. நெக்ஸ்ட்னா 1600a + 40b + c = 22. ஃப்ரம் 1 to என்ன யூஸ் பண்ணாங்க, கிராமர் ரூலை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. ஓகே, டெல்லி = நமக்கு ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறோம், இந்த கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட் வரும் 100 10 1. செகண்ட் ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட் 421. தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு 1641. இப்போ நெக்ஸ்ட் இது எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம 100 400 1600 ரொம்ப ஹெவி லெவலில் இருக்குது. இது சிங்குலேஷன் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு 100 இருக்குது. அந்த காலத்தில் ஒன்றும் இல்லை, 100 காமன் எடுக்கலாம். இது ஃபுல்லாக 10 காமன் எடுத்தா இது 1 டைம்ஸ் இருக்கும். இது 400 இருக்கும். இங்கே 16 100 இருக்கும். இங்கே ஒரு 10 இருக்கும், இது 2 10 இருக்கும், இங்கே 4 10 இருக்கும். ஜஸ்ட் சிம்பிளான வேல்யூக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு 2 - 4, இது ப்ளஸ் மைனஸ் மைனஸு 4 4 1 4 16 1 -16 ப்ளஸ் 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 1 இது கேன்சல் ஆனால் நமக்கு 4 + 16 -32. ஓகே, அப்போ 100 நம்ம சிம்பிளை பண்ணால் -2 -2 இதெல்லாம் சிம்பிளை பண்ணால் நமக்கு -6. -6னா 1000 நமக்குனா நமக்கு -6000 not equal to 0. 0 வரல, இட் இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்.
நெக்ஸ்ட் டெல் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் டெல் ஏ. டெல் என்ன யூஸ் பண்ண நமக்கு அந்த எக்ஸ் நமக்கு ஏபிசியோட வேணா ஏவோட வேல்யூ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஈக்குவலுக்கு ஆப்போசிட் 3 ஈக்குவேஷன் ஒரு 1 2 3 அதில் 8 16 22 யூஸ் பண்ணோம். ரிமைன் பியோட வேல்யூ அப்படியே இருக்கும், சியோட வேல்யூ அப்படியே ஃபாலோ. இங்கே கரெக்டாக ஏ பி டெல் சி தான் போனியா ஈக்குவேஷன் எப்படி ஏபிசியில் தான் அந்த பாத்தில் தான் யூஸ் ஆகுது. அப்போ ஏபிசி தான் அங்கே போகணும். எக்ஸ் ஒய் செட் போட்டால் ஃபுல்லாக ராங் ஆகிடும். கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க. இப்போ டெல் ஏ அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நமக்கு இது ஃபுல்லாக ஹெவி லெவலுக்கு கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ண இது ஃபுல்லாக ஒரு 2 காமன் ஃபேக்டர் எடுத்துக்க. இது ஃபுல்லாக 10 காமன் ஃபேக்டர் என்னவா 4 டைம்ஸு 8 டைம்ஸு 11 டைம்ஸு இது 1 இதில் என்ன 2 இது 4 ஓகே. இதில் ஃபுல்லாக நமக்கு 2 எடுக்கிறோம். இது ஃபுல்லாக என்ன நமக்கு 10 காமன் டிட்டர்மன்ல எனி ஒரு ரோல காமன் ஃபேக்டர் இருந்தால் வெளில எடுக்கலாம். நமக்கு ப்ராப்பர்ட்டியோட ஜென்ரல் ரோல் ஓகே. அப்போ எடுத்த டைமே என்ன அந்த டைம்ஸ் அப்படியே காமனாக இருக்கும். 20 10 to 20 இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் 4 கேன் 2 minus 4 plus into minus 1 cancel 8 minus 11 plus into plus 1 cancel 8 1 32 minus 22 simplify பண்ணா ரிசல்ட் ஃபுல்லா 20 இது ஃபுல்லா simplify பண்ணா 5 அப்ப என்ன வரும் 100. இதான் del A. del B என்ன யூஸ் பண்ண நமக்கு A ஃபுல்லா அப்படியே எழுதிக்கணும். B மட்டும் ரிமூவ் பண்ணினா வரும். இந்த ஈக்குவல் இந்த வேல்யூ எடுத்து B இருக்கிறத யூஸ் பண்ணி C வேல்யூ அப்படியே அட்டாச் பண்ணிட்டீங்க. இப்போ சேம் தான். இது ஃபுல்லாக 100 காமன் எடுக்கலாம். இதில் ஃபுல்லாக ஒரு 2 காமன் எடுத்தா இதில் 1 டைம்ஸு இது 400 இருக்கும். இது 16 டைம்ஸு. இதில் 2 எடுத்துறேன்னா வரும் 4 டைம்ஸு இது 8 டைம்ஸு 11 டைம்ஸு. இப்போ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ஓகே. நெக்ஸ்ட்டு 100 to வரும் 200 ப்ளஸ் சிம்பிள் கேன்சல் 8 minus 11 மைனஸ் இந்த ப்ளஸ் -4 கேன்சல் 4 minus 16 ப்ளஸ் இந்த ப்ளஸ் கேன்சல் நெக்ஸ்ட்னா நமக்கு 44 minus 128 இது சிம்பிளை பண்ணால் -3 இது -2னா 44 minus 1 minus 84 plus -3 minus plus 48 minus இது இதெல்லாம் சிம்பிளை பண்ணால் நம்ம ரிசல்ட் வந்து -39 into 200 7800 ஏன்னா மைனஸ் சிம்பிள் கத்தால -40 del B. del C அதே சேம் A வேல்யூ அப்படியே அட்டாச் பண்ணுறது B வேல்யூ அட்டாச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அது C வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டு இந்த 8 16 22 எடுத்து யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. இதில் 100 எடுக்கலாம், இல்லை 10 காமன் எடுக்கலாம், இது 2 காமன் ஃபேக்டர் எடுக்கலாம். அப்போ எடுத்துகிற ரிமைன் நமக்கு இது 2000 ஆகிடும். இப்போ ஜஸ்ட் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் டேரெக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். யார் ரொம்ப ஹெவி லெவல் மல்டிபிகேஷன் நம்ம நிறைய மிஸ்டேக் ஆகும். அதெல்லாம் நம்ம டிட்டர்மெண்ட் ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி எனி ஒரு ரோல காமன் ஃபேக்டர் இருந்தால் எடுக்கலாம் ஓகே. அதை நம்ம ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு 22 minus 32 plus into minus cancel around 44 minus 128 plus into plus 4 cancel next 4 4 16 16 2 are minus 32 எல்லாம் சிம்பிளைஸ் பண்ணனா வரும் -10 இது 84 -64 அப்போ 10 ரிமைனிங் 10 அப்போ என்ன வரும் எது நமக்கு 20,000 நமக்கு del C ஓட வேல்யூ வந்திருக்கு நமக்கு. அப்போ del கண்டுபிடிச்சிட்டோம், del A கண்டுபிடிச்சிட்டோம், del B del C. நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணோம் பை கிராமர் ரூல்ல ஃபாலோ பண்ண போறோம். ஓகே நெக்ஸ்ட் del A del B del C கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் பை கிராமர் ரூல். கிராமர் ரூல் சொல்லணும்னா A = del A by del A del வேல்யூ நம்ம என்ன del A 100 ன்னு கண்டுபிடிச்சிருப்போம். நெக்ஸ்ட் del A ஓட -6000 ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் இந்த 20 வந்து 20 வரும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைன் வரும் -1/60 அப்போ A வேல்யூ -1/60. நெக்ஸ்ட் B க்கு என்ன del B by del del B ஓட வேல்யூ 7800 by del வேல்யூ என்ன ஃபர்ஸ்ட்ல கண்டுபிடிச்சோம் -6000. இது 20 நான் கேன்சல் பண்ணுறோங்க. ரிமைன் நமக்கு நெக்ஸ்ட் வந்து நமக்கு இதில் வந்து நமக்கு 6 டிவைட் பண்ணோம்னா நமக்கு இது 13 டைம்ஸ் இருக்கும். அப்போ 13 by என்னரும் 10 ஓகே. இது 1 டைம்ஸ் இருக்கும். அப்போ 10 ஓகேவா. அப்போ 10 மைனஸ் கேன்சல் ஆகிடும். B = 13 by 10 தான் ஆன்சர் ஓகே. C = del C by del என்னரும் 20,000 by -6000 இது 30 நமக்கு கேன்சல் ஆகிடும். செகண்ட் டேபிள் இது பண்ண நமக்கு 3 டைம்ஸு இதை நான் செகண்ட் டேபிள் பண்ணோம் 10 அப்போ -10 by 3. அப்போ ஈக்குவேஷனை பார்த்தோன்னா y = அந்த ஏக்கு -1/60 யூஸ் பண்ணுங்க, பிக்கு 13 by 10, சிக்கு வந்து -10 by 3 யூஸ் பண்ணி ஒரு பாத்தோட ஈக்குவேஷனும் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு இதான் கிரவுண்ட் லெவல். நமக்கு
இது ஒய் எக்ஸ், இது எக்ஸ். இங்கே என்ன பேட்ஸ்மேன் வந்து இங்கே இருக்கிறாரு, பேட்ஸ்மேன் இங்கே இருக்கிறாரு. ஓகே, இந்த பால் வந்து நான் அந்த சிங்கிள் பால் என்ன இப்போ அடிக்கிறாரு, இந்த பாத்து வழி இப்போ போகும் நமக்கு. ஓகே, பார்த்து நமக்கு இப்போ இங்கே ஒரு பார்த்துன்னு என்ன 6 ரன்னுக்கு 6 பவுண்டரி தான் போகும் நமக்கு. இப்போ இங்கேருந்து டிஸ்டன்ஸ் எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. எக்ஸ் அந்த 6 ரன் எடுக்கிறது எங்கே போய் நம்ம மீட் ஆகுது, 7 மீட்டரில் போய் அந்த பால் இங்கே வந்து மீட் பண்ணுறாங்க. ஓகே, அங்கே வந்து 7 மீட்டர். இது எக்ஸ் வேல்யூ. எக்ஸ்எல் 7 மீட்டர் போனால் அப்போ அந்த பால் வந்து அவ்வளோ ஹைட்டில் போயிருந்தா அந்த 7 மீட்டரில் போய் மீட் பண்ணிருக்கோம். ஓகே, கொஸ்டின் புரியுதுங்களா? இந்த லாஸ்ட் கொஸ்டின் நமக்கு எக்ஸ் வந்து 7 மீட்டரில் போய் அந்த பால் கீழே விழுது. ஓகே, கீழே இருக்கும்போது அப்போ அந்த என்ன ஹைட்டில் அந்த பால் வந்து அவர் வந்து அந்த பேட்ஸ்மேன் அடிச்சுட்டா எந்த ஹைட்டில் போயிருக்குன்னா அந்த ஹைட் வேல்யூ ஒய்எக்ஸ் வந்துடும். இந்த ஹைட் என்னன்னா நமக்கு ஒய் வேல்யூ கொஸ்டின் மார்க். இதுதான் அப்போ எக்ஸ் 7 மீட்டரில் பால் போய் விழுந்துருச்சு. ஆனால் எந்த ஹைட்டில் அந்த பால் போயிருக்கும், ஓகேவா, ஹைட்டில் போயிருந்தா அந்த பால் அங்கே போய் மீட் பண்ணிருப்பாங்க. அப்போ ஒய் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அந்த என்ன அந்த பாத்தோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் தானே. இந்த பாத்தோட ஈக்குவேஷன் தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் அந்த பாத்து மேலே அந்த பாயிண்ட்டை அப்ளை பண்ணலாம். அப்போ எக்ஸுக்கு வந்து 7 மீட்டர் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்குலாம் எங்கெங்கெல்லாம் 70 யூஸ் பண்ணுங்க. அப்போ 70 ஹோல் ஸ்கொயர் 70 2 டைம்ஸ் போட்டால் 4900. இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து 0 கேன்சல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் 30 × 7 91. இந்த டைம்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ 60க்கு டிவைடில் 1க்கு தான் இது 60, 1 3 கேல்சியம் தான் 60. அப்போ 60 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 டைம்ஸ் இருக்கும். 1 மல்டிப்ளை பண்ணால் -4900 தான். எத்தனை டைம் நமக்கு 1 வந்து 60 டைம்ஸ் 60 × 91 5460. ஓகே, 3 எத்தனை டைம்ஸ் இருக்கும் நமக்கு? 20 டைம்ஸ் இருக்கும். 3 வந்து 20 டைம்ஸ் இருக்கும். 20 × நமக்கு -200. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் நான் இதெல்லாம் சிம்பிளை பண்ணால் 360/60. 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. 6 பண்ணால் 6 மீட்டர். அப்போ வந்து ஹைட்டில் பால் போயிருக்கும் 6 மீட்டர் ஹைட்டில் போயிட்டு அப்போ ரிட்டர்ன் வந்து நமக்கு அந்த 70 மீட்டரில் வந்து பால் வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து மீட் பண்ணிருக்கும். ஓகேவா, சொல்லிட்டு ஓகே. அப்போ நெக்ஸ்ட் நமக்கு அந்த பவுண்டரி வந்து அந்த ரன் வந்து வின் பண்ண 6 ரன் எடுத்து ஒரு பால் வின் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக வின் பண்ணிட்டாங்க. ஓகே, ஹென்ஸ் த பால் வின் ஃபார் த சூப்பர் 6. ஓகே, சூப்பர் 6. அப்போ 6 ரன் கம்பல்சரி நமக்கு சூப்பர் 6 அடிச்சார். ஓகே, ஒரு பேட்மேன் நமக்கு அடிச்சுட்டு என்ன வரும், அந்த பால் வந்து என்ன வரும் நமக்கு கேட்ச் பிடிக்க போகிறாரு. ஆனால் கேட்ச் பிடிக்கும், ஏன்னா அதான் நமக்கு சூப்பர் 6 என்ன வரும் மீட் ஆயிடுச்சு. அப்போ 6 மீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக என்ன வரும் கேட்ச் பிடிக்கிறது. அண்ட் டீம் வின்னா அந்த மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஓகேவா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நமக்கு கொஞ்சம் பார்த்துங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.